நீங்க ஒரு கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி அமைத்திருக்கிறது. நீங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுகவை காப்பாற்றுங்கள், அப்புறம் நீங்க தமிழக மக்களை காப்பாற்றலாம்னு சொல்றீங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி. தேசிய அளவில் முதல் முறை வாஜ்பாய் அவர்கள் தலைமையில கொண்ட ஆட்சி நடந்தது. அதற்கு பிறகு தற்போது நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் 11 ஆண்டு காலம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி, நீண்ட நெடிய பாரம்பரியமும் பயணமும் கொண்ட கட்சி. அந்த கட்சி தமிழகத்தில் வளர என்று நினைக்கிறது. இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சதால தோல்வி அடைஞ்சது அதிமுக சொன்னாங்க, விமர்சனம் பண்ணாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாததால தோல்வி அடைந்தது திமுக ஜெயிச்சுன்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுக பாஜக அடிமையா இல்ல கபலீகரம் செய்கிறதா இல்ல முழுங்குதாங்கிறதா அப்புறம் பேசுவோம். அதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ அமித்ஷா அவர்கள் டெல்லியில ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். அதுல மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணி விட்டு நான் வெளியே போறேன், எனக்குள்ள மரியாதை இல்லை, நான் எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னு சொல்லி வெளியில போறார். அவர் யாரும் சமாதானம் பண்ணல. அதற்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் நான் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில போறேன் அப்படின்னு அவருக்கு யாரும் சமாதானம் பண்ணல. இந்த இரண்டு பேருமே வலுவான தலைவர்கள், வாக்கு வங்கி தலைவர்கள். இவர்களுக்கு மூலமாக வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த 2 தலைவர்கள் வெளியேறுகிற பொழுது அமைதி காத்த பாஜக அமைதியாக இருந்து நயனா நாகேந்திரன் அமைதியாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால், அதிமுக சொல்வதை பாஜக கேட்கிறதா அல்ல பாஜகவுக்கு அதிமுக அடிமையா இருக்கிறதாக முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அவர்கள் நான் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமே ஒட்டும் இல்ல உறவும் இல்ல, என் கூட கூட்டணி வச்சா நான் சொல்றத கேளுங்க அதிமுக சொன்னது எடப்பாடியார் சொன்னார். அதனால பாஜக பேசாம இருந்தது. அதான் 2 தடவை வெளியே போயிருக்காங்க. உண்மையை புரிஞ்சுக்கணும். பாஜக ஒண்ணும் பெரிய இது இல்ல. இதெல்லாம் அதான் அரசியலுக்கு வேணா சொல்லலாம். நான் என்ன கேட்கிறேன், பாஜக ஒரு அரசியல் கட்சி, திமுக அது கூட கூட்டணி இருந்தது. பாஜக இப்ப அதிமுக கூட்டணி இருக்கு. திமுகவை முழுங்காத பாஜக அதிமுக முழுங்கி விடுமா? அதிமுகவுக்கு தனித்தன்மை இருக்கிறது, அதற்கு திறமை இருக்கிறது. நீங்க மரியாதைக்குரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாதாரணமா எடை போட்டு பேசிட்டு இருக்கீங்க. சாதாரணமா பட்டறிவோடு வந்த மனிதன், எல்லா விஷயமும் தெரியும். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு ஓபிஎஸ் வெளியில போனப்பவும் டிடி தினகரன் வெளியில போனப்பவும் பாஜக அமைதியா இருக்குன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சை பாஜக கேட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்க கூட ஆம்புலன்ஸ் அனுப்பி ஆம்புலன்ஸ்ல அனுப்புற ஐசியூல வைக்கிறாங்கன்னா வார்த்தை யுத்தம், அது வேற விஷயம். ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் போற விஷயம் எடப்பாடியார் கண்டிக்க ஆரம்பிச்சது எப்போ? இதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் போகவே இல்லையா? முதல்தான் ஆம்புலன்ஸ் அப்பதான் கட்டுப்படுத்துறாரா, கண்டிக்கிறாரா? இப்ப நீங்க இடையூறுக்கு மன்னிக்கிறோம் திரு ரவீந்திரன். இப்ப என்னன்னா, நீங்க பாஜக பத்தி சொன்னதுனால திரு உதயநிதி அவர்கள் சொன்னது இந்த இடத்துல மென்ஷன் பண்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக பாய்ச்சுவதை திமுக தான் தடுக்கிறது, இப்போ திமுக தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு அரணாக இருக்கிறது அப்படின்னு அவர் பேசுறாரு. நீங்க அதிமுகவே அந்த ஸ்டாண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுகிற போது திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடியதா இந்த தேர்தலுக்கான களமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு தலைமை வகிப்பதே அதிமுக தானே சொல்லிட்டு இருக்காங்க. நான் தானே தேர்தல் தலைமை, கூட்டணி தலைமை நான் தானே அதிமுக சொல்லுது, பாஜக சொல்லலையே. பாஜக சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது, நான் என்ன கேட்கிறேன், பாஜக நிறைய தூரம் வந்துருச்சு சார், நீங்க ஒன்றும் தடுக்கலாம் இல்ல. நீங்க பாஜகவை காட்டி காட்டி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆட்சி என்ன, உங்களுக்கு என்ன நடத்திருக்கீங்க, 4 ஆண்டு காலம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, இதை பத்தி நீங்க பேச மாட்டேங்க. பாஜக பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அர்த்தம்? என்ன நீ பாஜகவை மட்டுமா பேசிட்டு இருந்தா மக்கள் ஓட்டு போடுவாங்களா? வாக்கு வங்கி நிர்ணயிக்கக்கூடிய எது? ஓட்டு வாங்கறதுக்கான யுக்தி என்ன? 4.5 ஆண்டு காலம் நீ நடத்திய ஆட்சியினுடத்தை நீங்க சாதனையை விளக்க வேண்டுமா வேண்டாமா? நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம், நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க எதுவுமே செய்யல, அதை சுமேசமா வேண்டாமா? ஒரு பூச்சி காட்டுறீங்களே. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவங்க நகர கிளை கழக செயலாளர் வரைக்கும் எல்லாரும் போய் மக்கள்கிட்ட கட்சியை போய் எடுத்து சொல்லுங்க, நீங்க போய் செய்யுங்கன்னு முதலமைச்சரே டைரக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். திமுக தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலையை அவர்கள் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு அதுக்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க வெறுங்கைய முகம் போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த ஆட்சியுடைய சாதனை போய் நீங்க ஊடா போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த கட்சியில எந்த ஆட்சியில எந்த ஆட்சி காலத்துல எந்த அரசியல் கட்சி போய் வீடு விட சொல்லுச்சு? ஓட்டு தான் கேட்பாங்க. சரி, ஒரே நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் எங்க அண்ணன் ரவீந்திரன் அற்புதமா எல்லாம் அழகா சொல்லிட்டே வந்தாரு. ஆனா எந்த கட்சிக்கு பேச போறாருன்னு டவுட்லயே இருந்தேன். ஆனா அண்ணன் எடப்பாடியை ஓஹோன்னு தூக்கிட்டேன். நான் சொல்றேன், எடப்பாடியை விட பெரிய தலைவர் நீங்க தானே.
நீங்க உங்க ஐயையோ, தமிழ்நாட்டுக்காக உழைச்ச உழைப்பை கூட எடப்பாடி உழைச்சாருன்னு உங்க வாயால நீங்க பேசக்கூடாது. ரெண்டாவது ஒன்று கேட்குறேன், எடப்பாடியோட தகுதி என்ன, திறமை என்ன? சாதாரண எடப்பாடாங்க என்ன தகுதி என்ன? சசிகலாவை அரசியல் அடக்கம் பண்ணதா? ஆளாக்கின தலைவியை அரசியலை விட்டு நீக்கினதா? ஓபிஎஸ் பதவி விட்டு தூக்குனதா? டிடிவி தினகரனை ஓட ஓட துரத்துனதா? செங்கோட்டையனை அமித்ஷா கிட்ட அனுப்புனதா? இதெல்லாம் ஒரு பெரிய தகுதி. சார் இருங்க சார், அவர் என்ன பணியை செய்யறாரு பாருங்க, எங்க பாருங்க, சொல்லுங்க. எவ்வளவு திருப்பி உட்கார்ந்து எவ்வளவு கோவம் வருது பாருங்க. இருக்கிறாரு பாருங்க. அண்ணா அண்ணா உட்கார்ந்து பிரச்சனை பத்தியே பேசி திசை திருப்புறாரு. அவர் ஆட்சியில முதலமைச்சரா பணியில இருந்தார். சார், இருங்க பணியில சார். இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் சார், நான் சொல்றேன் சார். அவர் பேச ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுங்க. நான் சொல்றேன், இங்க பாருங்க, இதே ரவீந்திரன் சார்ட்ட என்னண்ணே, ரவீந்திரன் சார்ட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இங்க பாருங்க, நீ எவ்வளோ போராடி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. ஆனால் இந்த விவசாய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து நீங்கள் போராடினீங்களா இல்லையா? இல்லை அதுக்கு ஆதரவு தெரிவித்த ஆள் எடப்பாடி பழனிசாமியா இல்லையா? அப்போ அவர் தியாகியா? விவசாயிகளுக்கு அவர் தியாகியா? உங்க வாயால இப்ப சொல்லுங்க. இருங்க சார், இல்ல ஒரு சார் இருங்க சார், பேசுவோம். பிரச்சனை அதை நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? எங்க கட்சி பிரச்சனை யார் சார் இவங்க பேசுறோம்? ரைட், எங்க கட்சி பிரச்சனை சரி இருங்க, அவர் என்ன பேசுறதுன்னு கேட்டுக்கல. சார், திமுகவுக்கு வெளியில இருக்கக்கூடிய, அதிமுகவுக்கு வெளியில இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் சாராத, சமரசமாக இல்லாத எங்களுடைய பார்வையில நாங்க கேட்கறது அதுதான். கலைஞர் அவர்கள் உழைத்தார், ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆயிட்டார். மரியாதைக்குரிய ஐயா வெற்றி கொண்டார்கள் உழைத்தார். சூர்யா வெற்றி சார் பரவாயில்ல சார், போதும் சார், அது வேண்டாம் சார், வேற ஏதாவது சொல்லுங்க சார். அவர் வந்து சூர்யா வெற்றி கொண்டானவர்கள் பேசலாம். அதாவது ஒரு கட்சி முடிவு எடுக்கிறது, கட்சியோட கொள்கை முடிவு, அது வேற விஷயம். ஆனால் இங்க நாம பேசுறதே ஒரு கூட்டத்துல இதுவரைக்கும் பெரும்பாலான கூட்டங்கள், எடப்பாடி உள்ள கூட்டங்கள்ல அந்த ஆம்புலன்ஸ் போச்சு வழி விட்டாங்களா இல்லையா? அப்ப யாராவது தடுத்தாங்களா? அப்ப யாராவது விசாரிச்சாங்களா? பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? நோயாளிகள் இல்லாமல், அவசியம் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் பாயும் போதுதானே பிரச்சனை வந்தது. வேண்டும், நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசாங்கம், ஒரு துறை இருக்கு, யாராவது என்ன காரணத்துக்காக இந்த ஆம்புலன்ஸ் அங்க போச்சு விசாரணை நடத்தினீங்களா? விசாரணை அதிகாரம் உங்க கையில இருக்கு. விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் உங்க கையில இருக்கிற போது அதை விசாரித்து அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் அப்படி அது நோயாளி அழைக்கலாம் போச்சுன்னு சொன்னா எடப்பாடி மேல வழக்கு போடுங்க. எப்படி நீங்க தடுக்கலாம்னு? செய்யலாமா செய்யக்கூடாதா? அதை செய்யல. அதை ஒரு காரணமா காட்டி ஐசியூக்கு போறதும், 108ல போறதும், ஆம்புலன்ஸ்ல போறதும் இதுவா பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, என்ன வென்டிலேட்டர்ல இருக்கு திமுக, ஐசியூல இருக்கிறது வென்டிலேட்டர் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கல. இல்ல நான் சார், நான் யாரு நியாயப்படுத்தி பேசல, ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் சொன்னேன். அங்க திமுக அதை மட்டும் அவர் சொல்றதுல சார் ஒரு நிமிஷம் நான் ஒரு கருத்தை சொல்றேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, தேர்தல் காலத்துல மேனிபெஸ்டோவாக தேர்தல் அறிக்கையில 505 தேர்தல் அறிக்கையை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள், தற்போதைய முதல்வர், அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர்கள் தேர்தல் போது வெளியிட்டார். அதுல 66 தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 66 தேர்தல் அறிக்கைகள் பாதியாகத்தான் நிறைவேறி இருக்கிறது. 307 தேர்தலுக்கு நிறைவேற்றவே இல்லை. இதை பத்தி பேசுங்களேன். 365 தேர்தல் அறிக்கை நிறைவேற்றியாச்சுன்னு அமைச்சர்கள் டேபிள்ல ஓபன் மீட்டிங்ல பேசணும், பேசணும் சார். ஊழியர்களுக்கு நாங்க பழைய பென்ஷன் தருவோம், நிதி பற்றாக்குறைன்னு சொல்லிருக்காங்க சார். நிதி பற்றாக்குறைன்னு சொல்லிருக்காங்க. கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க சார். அதுக்கு அப்புறம் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யணும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் பேசுறேன். ரவீந்திரன் சார் பேசி முடிச்சிடலாம், டைம் ஆதா பேசலாம். 505 தேர்தல் பட்டியல்ல எத்தனை நிறைவேற்றிருக்காங்க, எத்தனை நிறைவேற்றல, என்ன காரணங்கள் உட்பட நான் தரவோட வச்சிருக்கேன். 373 தேர்தலுக்கு இன்னும் நிறைவேற்றவே இல்லை. 66 தேர்தலுக்கு நிறைவேற்றிருக்கீங்க. நான் துறை வாரியா வச்சிருக்கேன். நான் ஆதாரத்தோட பேசுறேன். நேரடியா நிகழ்ச்சி, அதாவது தொலைக்காட்சி ஸ்டுடியோ கொண்டு கூட நிரூபிக்க தயார்.